ஹாலிவுட் மூவிஸோடைய சிஜி ஒர்க்கே வந்து இந்தியாவில் தான் மேக்ஸிமம் நடக்குது. ஆனால் இந்தியன் மூவிஸ் ஏன் வந்து சிஜி ஒர்க்குன்னா ஃபாரினுக்கு போகிறாங்க? ஸோ ஹாலிவுடுக்கும் தமிழுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? ஐ மீன் இந்தியன் ஃபிலிமர்ஸ்க்கும் அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இந்தியன் ஃபிலிமர்ஸ் அகைன் அந்த ரேஞ்ச் அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ பிளானிங் அவங்ககிட்ட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்தில் ஒரு ஃப்ரேம் எப்படி வரப்போகுது, அதாவது கேமரா ஆங்கிள்ஸ்லேருந்து எல்லா டைப்புமே ப்ரீவியூஸ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக. இது இப்போ நடக்கல, கிட்டத்தட்ட மோர் தென் 2-3 டெக்கேட்ஸ் முன்னாடியே அவங்க ப்ரீவியூஸை வந்து ஸ்டோரி போர்ட் லெவலில் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப மாடர்னைஸ்டு ஃபார்மில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஷூட்டிங்னு மட்டும் ஒன்று பாக்கி இருக்குது, அதை முடிச்சிட்டானா கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆக்சுவலாக. ஷூட்டிங்கிறது என்னன்னா, அதாவது பிளானிங் முடிச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து ஒரு 3 months 4 monthsல ரேப் பண்ணுவாங்க. சில படங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கூட போகலாம் ஆக்சுவலாக. ரொம்ப ஷார்ட் லிமிட் 3 to 4 months எடுத்துக்கோன்னா ரொம்ப ஷார்ட் லிமிட் ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. அப்புறம் உள்ள விஷுவல் எஃபெக்ட்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் அதுக்கு முன்னாடியே விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ப்ரீவியஸ் போஸ்ட் ஃபார்மில் எல்லா விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்ற மாதிரி போகும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு எப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகுதுன்னா Day 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களோட பைப்லைன் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட பைப்லைன் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஐ மீன் ரொம்ப ரொபஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எதனாலும் எப்படினாலும் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு பைப்லைன்ஸும் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. வேற நம்ம ஃபிலிம்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து லைக் இப்போ நிறைய பேர் எப்படி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பற்றி பார்த்தீங்கன்னா, படம் எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். நம்மளால் நினச்ச லெவலுக்கு நான் அக்யூரசியை ரீச் பண்ண முடியாது. ரெண்டாவது அதுக்கப்புறம் அதோட டைம்லைன், அதுக்குண்டான டைம்லைன் வந்து இருந்தால் தான் சில ஷார்ட்டை வந்து நீங்கள் பிலீவபுளாக மாற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்குது. அந்த டைம்லைனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த குவாலிட்டியை நம்மளால் ரீச் பண்ண முடியும். குவாலிட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2Dயில் பெரிய இதுதான் ஆக்சுவலாக. இப்போ வந்து முன்னாடி வந்து டேலண்ட் ஸ்பேஸ்ன்ற ஒரு கேப் இருந்துச்சு இந்தியாவுக்கு ஆக்சுவலாக. வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து டேலண்ட் கேப்னு ஒன்று இருந்துச்சு. பட் இப்போ அந்த டேலண்ட் கேப்ஸ் வந்து ரொம்பவே ஃபில் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ எவ்ரி கம்பெனி லைக் ஒரு ஃபாரினில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே இங்கே ஒரு ஆஃப்ஷோர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மெனி கம்பெனிஸ் இங்கே வந்து ஆஃப்ஷோர் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுற ஆர்பிஎம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்பிஎம்மோட அதாவது இந்தியா தான் நம்பர் 1. லைக் அதில் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான் ஆக்சுவலாக. நாங்கள் ஒரு டேட்டா பார்த்தோம். அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் த டேட்டா அவுட் சோர்ஸ் ஆகிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த ஆர்பிஎம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதர் ஃபீல்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே க்ரோ ஆகிட்டு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் கிங்லாம் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் நிறைய ஷார்ட்ஸ் இந்தியாவில் பண்ணுறது. ஸோ அந்தளவு குவாலிட்டி பண்ணுறதுக்கும் டேலண்ட் ஸ்பேஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது இப்போதைக்கு ஆக்சுவலாக. முன்னாடி கொஞ்சம் இல்லை, இப்போ நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்தியன் சினிமாலேருந்து அங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. நான் படம் பேர் மென்ஷன் பண்ண வரும்ல, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு படத்தை வந்து ஹாலிவுட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க நம்மளுக்கு தான் திருப்பி அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் சம் டிவிஷன்ஸ், நாட் ஃபார் எவ்ரி டிவிஷன்ஸ் ஆக்சுவலாக. சில டிவிஷன்ஸ்க்கு நமக்கு தான் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் தான் திருப்பி அங்கே பண்ணி அங்கே கொடுக்குறோம். ஸோ அவங்க டேரெக்டாக எங்ககிட்டே கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.